வணக்கம். நான் எங்களோட வீட்டு பிலாமரத்தை காட்ட போகிறேன். பாருங்கள், இது சின்ன ஒரு மரம். இது எங்களோட வீட்டில் நிற்கிது. இந்த மரத்தில் பாருங்கள், இவ்வளோ அழகாக சின்ன சின்ன பிஞ்சு பிடிச்சி போய் கிடக்குது. இது என் மகள் 3 வயசில் நட்ட மரம் தான் இது. அவங்க 3 வயசில் அறியாத வயசில் அந்த மரத்தை கொண்டு நட்டவங்க. நானும் மகள் வச்சிட்டாங்களேன்னு சொல்லி பிடுங்கி வீசாமல் நானும் விட்டுட்டேன். அது வளர்ந்துட்டு பார்த்தீங்களா, இந்த பெருசாக வளர்ந்துருக்குண்டு. அப்படி நிறைய பெருசாக வளர்ந்துருக்கு, அழகாக வளர்ந்துருக்கு. இது முதல் முறையாக எங்களோட மரத்தில் காய்ச்சிருக்கு. இப்போ மகளுக்கு 15 வயசு, பிலாமரமும் காய்ச்சிது. பாருங்க, இவ்வளோ அழகாக நிற்குதுன்னு பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. என் மகள் நாட்டின மரம் காய்க்குதுன்றது ஒரு சந்தோஷம். எங்களோட வீட்டில் முதல் முறையாக பிலாமரம் காய்க்குதுன்னு சொல்லி இன்னொரு சந்தோஷம். 2 சந்தோஷமும் என்னால் வார்த்தையால் சொல்ல முடியலை. அப்படி ஒரு சந்தோஷங்க. அழகு நிறைஞ்சு காய்ச்சி அழகாக இருக்குது. பார்க்கும்போது ஆனந்தமே ஆனந்தம். இது எங்களோட வீடு உள்ளுக்கு. இப்போ தான் நாங்கள் கட்டுறோம். இந்த வீடு இன்னும் பூர்த்தி செய்யலை. இது பூர்த்தி செய்ய வருஷம் போகும். இப்போ பாருங்கள், நான் மேலே போப்புறேன். உங்களுக்கு அந்த பிலாமரத்தை காட்டுறதுக்கு படியால் மேலே ஏறி போகிறேன். பாருங்கள், இது நான் படியேறி போய் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இதுதான் எங்களோட பிளேட். பார்த்தீங்களா, இதுதான் பிளேட்டின் பரப்பளவு. பாருங்கள், எங்களோட வீட்டுக்கு மேலே காட்டுறேன். இதுதான் எங்களோட பரப்பளவு. இப்படியே பரந்த அளவு. பாருங்கள், நல்ல பெரிய வீடு தான், அழகாக கட்டியிருக்கேன். இது பாருங்கள், முருங்கை மரம். இதோ பாருங்க, இது தான் பலா மரம். அந்த நான் கீழே காட்டினேனே தூர், அதோட மேல் பகுதி தான் இது. பார்த்தீங்களா, அந்த பிளேட்டுக்கு மேலே அழகாக ஒரு கிளை கிடக்குது. அதை பாருங்க, இவ்வளோ அழகாக கிடக்குதுன்னு பார்த்தீங்களா. அப்படி அது வளைஞ்சி அழகாக இணல் மாதிரி ஒரு சோலையை கொடுக்குது. இதோ பாருங்க, அந்த ஒரு கொப்புல தான் நிறைய பலாக்கா பிஞ்சு காய்ச்சி கிடக்குது. பாருங்க. இப்போ பாருங்க நண்பர்களே, நான் உங்களுக்கு கிட்ட கொண்டு போய் காட்டுறேன்னு பாருங்க. இதோ பாருங்க, கிட்ட கொண்டு அழகா காட்டுறேன்னு பார்த்தீங்களா, எப்படி காய்ச்சி கிடக்குன்னு பார்த்தீங்களா. இவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்கு தெரியுமா. ஐயோ, இதை பார்க்கக்குள்ள ஆனந்தமோ ஆனந்தம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த மாடியில், அது மேல் பகுதியில், எங்களோட பிளேட்டுக்கு மேலே தான் இப்போ நான் நிற்கிறேன். உங்களுக்கு நின்று கொண்டு எங்களோட பிளேட்டுக்கு மேலே தான் காட்டுறேன். அதில் ஒரு கிளை அந்த கிளையில் காய்க்கிற காய் தான் இது. பார்த்தீங்களா, கீழ்ப்பகுதியை காட்டிட்டு இது மேல் பகுதி. உங்களுக்கு பாருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. பாருங்க, இவ்வளோ காயின்னு பார்த்தீங்களா, அப்படியே பிஞ்சு நிறைய பிடிச்சி கிடக்குதுங்க. என்ன சந்தோஷம்டா, முதல் முறையாக காய்க்குது. நம்மளோட வீட்டில் ஒரு மரத்தை நட்டு முதலாக காய்க்கிற எந்த ஒரு காய்க்கும் சந்தோஷமும் பவரும் கூடங்க. அவ்வளோ சந்தோஷம். இதை பார்க்க எந்த மகள் நட்ட மரமா இவ்வளோ அழகா சூப்பராக காய்ச்சிருக்கு என்று சொல்லி ஒரு ஆனந்தம். என்ன சொல்கிறது, ஐயோ, என் மகள் நாட்டினதா இவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு என்று சொல்லி தாங்க முடியாத அளவில்லாத சந்தோஷங்க. இந்த சந்தோஷத்துக்காகத்தான் நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். என்ன சொல்கிறது, இப்போ என் மகள் நாட்டின மரம், அதில் இவ்வளவு காய்கள் கிடக்குதுன்ற ஒரு சந்தோஷத்துக்காகத்தான் இந்த வீடியோவோட எடுத்து நான் யூடியூப்பில் போட போகிறேன். இந்த சந்தோஷத்தில் நீங்களும் பங்கு பெற்றுங்க. சரியா நண்பர்களே,
பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் பிளேட்டோட உயரம் பாருங்க. அதுதான் அதில் தான் நாம் அழகா கீழே உட்காந்து கொண்டு அழகா பறிக்கலாம் அந்த பழங்களை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ பாருங்களேன், இந்த பிஞ்சை பாருங்கள் இவ்வளோ அழகாக நிற்கிதுன்னு சொல்லி பாருங்கள். பார்க்கும்போது ரொம்ப 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 அழகாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பலாக்காயை பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் பார்க்க சந்தோஷங்க. என் கண் ரெண்டுமே போதாது. அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். என்ன சந்தோஷம்! ஐயோ, நம்மட வீட்டில் ஒரு மரத்தை நட்டு நம்மட வீட்டில் நம்மட காணியில் ஒரு காய் காய்க்குதே என்று சொல்லக்குள்ள அதை விட சந்தோஷம் நமக்கு இல்லை. அது ஒரு தனி சந்தோஷம். நீங்களும் உங்களோட வீட்டில் நாட்டி உங்களோட பிள்ளைகள கையால் நாட்டி நீங்கள் அது காய்க்கக்குள்ள இவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அதே சந்தோஷந்தாங்க நானும். அந்த இடத்துல தான் நானும் இருக்கேன். இதை பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு தூரத்தில் காட்டுன்னு பாருங்க. இப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நல்ல இணல். இந்த இணலில் அழகாக நாம் விளையாடலாம். சின்ன பிள்ளையில வச்சுட்டு பிள்ளையில விளையாட்டு காட்டலாம். பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த மரத்துற மேல் பகுதி தான் இது. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஒரு நைட்டில் பார்க்க சூப்பராக நடங்க. நைட்டில் ஒரு பாயை கொண்டு போட்டுட்டு அதில் குடும்பமாக இருந்து சின்ன பிள்ளைகளோட இருந்து அம்மா அப்பாவோட இருந்து சின்ன கதைகள் சொல்லி நிலா சோறு சாப்பிட்றதுக்கெல்லாம் சூப்பரான இடங்க. மனசுக்கு ஆனந்தமும் ஆனந்தம் பெறும். என்ன சொல்கிறேன்னா, இப்படியான இடத்துல தான் அந்த குடும்பங்கள் ஒற்றுமையாக இருந்து ஒரு நிலாச்சோறு சாப்பிட்றது, பிள்ளைகளுக்கு கதை சொல்கிறது, அப்படி ஒரு இது இயற்கை காற்றோட இயற்கையாக நாம் சேர்ந்து இயற்கையாக வாழக்குள்ள ஒரு சந்தோஷம்தான். பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குண்டு. இதை பார்த்துட்டீங்க, உங்களோட மனசில் என்ன தோணுதுன்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி நண்பர்களே, பாய் பாய்.